நீங்க உங்களுக்கு எங்களை தெரியாது. தேவ்தா வீட்டுல இருக்காரா? தேவ்தா அவரு பேர் சத்யகி பானர்ஜி. வீட்டுல இருக்காரா? ஓ சரி. அப்போ நீங்க என் மாமனாரை தேடுறீங்க. அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? அவர் நாள் முழுக்க எப்பவும் புத்தகத்திலேயே தான் இருப்பாரு. ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு, சும்மா உட்காந்து சாப்பிடுவாரு. சரி, அவகிட்ட என்ன பேசணும்? நீங்க யாரு? நான் இந்த சட்டர்ஜி வீட்டு பொண்ணுதான். ஹாரு என் தம்பி. ஹரிதேவ் சட்டர்ஜி. அவனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல. ஆமா, ஒருவேளை தெரியாம இருக்கலாம். நீ இங்க புதுசா வந்திருக்க இல்லையா? அந்த சாட்டர்ஜி வீட்டுக்கு பக்கத்துல நான் அந்த வீட்டுக்காரங்க தான். ஓ சரி சரி, இப்போ புரியுது. இருந்தாலும் என் மாமனார் கிட்ட உங்களுக்கு என்ன வேலைக்கா? பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்க ஒன்னா படிச்சோம். அவருக்கு வயசாகி இருக்கும்னு நினைச்சேன். இங்க வரைக்கும் வந்திருக்கேனே, பாத்துட்டு போலாம்னு வந்தேன். யாரு மருமகளே? அவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு இருந்தா நீங்களே வந்து பாருங்க. இப்போ உங்க காது நல்லா கேக்குது, ஆனா உருப்படியா ஏதாவது சொன்னா அப்ப மட்டும் காது கேட்காது. யாரு? துர்கா, உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்ன நீ எப்படி இருக்க? முன்னாடி எப்படி கிண்டல் பண்ணி கூப்பிடுவீங்களோ அப்படியே கூப்பிடுங்க. என்னோட இன்னொரு பேர் பார்வதி. பார்வதின்னு கூப்பிடுவீங்க. நான் உங்களை தேவ்தானு. மறந்துட்டீங்களா? எனக்கு ஞாபகம் இருக்கு. இது எவ்வளவு பழைய விஷயம். அப்படின்னா வேற பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? நான் நினைச்சேன் நீ மறந்துருப்பனே. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்போ வேற பேர் சொல்லி கூப்பிட்டா யாரோ தெரியாதவங்க மாதிரி இருக்கும். நீ இன்னைக்கு திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சுங்க, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் பிறந்த வீட்டு ஞாபகம் வந்ததா? கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போயிட்டா பிறந்த வீட்டு ஆளுங்களை மறந்துடுவீங்களா? மனுஷன் தன் விருப்பப்பட்டு எதையும் மறக்கிறது இல்ல. சூழ்நிலை தான் எல்லாத்தையும் மறக்க வைக்குது. இவங்க எல்லாம் யாரு? இவங்கெல்லாம் என் மருமகள். இது என் கொழுந்தியா வீட்டு மருமகள். இதே நாத்தனார் பொண்ணு. இவங்க 2 பேரும் என் சொந்த மருமகள். வணக்கம். அவ பெரியவ, இவ சின்னவ. இவ ரொம்ப படிச்சவ கூட. நீங்க காலேஜ்ல பாடம் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை பார்க்கணும்னு அடம் பிடிச்சா. அரே வா, என்ன படிக்கிறமா? நான் பிஏ படிச்சுட்டு இருந்தேன். இன்னும் சில நாள்ல ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது. என்ன அர்த்தம்? நான் சொல்ல வந்தது, என் மாமியார் வீட்டுல எனக்கு மேல படிக்க அனுமதி இல்லை. இது என்ன துர்கா, ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் படிச்சிருக்கா, அவளை நீ ஃபைனல் எக்ஸாம் எழுத விட மாட்டியா? உங்களுக்கு புரியாது. உங்க குடும்பம் சின்னது. நீங்களும் உங்க மனைவியும் உங்க இஷ்டப்படி குடும்பத்தை நடத்துறீங்க. என் குடும்பத்துல ஆளுங்க அதிகம். அங்க எங்களோட கட்டுப்பாடுகளும் அதிகம். அதனால அங்க இருக்கிற முறைப்படிதான் நான் குடும்பத்தை பார்க்கணும். அதனாலதான் எங்க வம்சத்து மருமகள்கள் அதிகமா படிக்கிறது இல்ல. ஏன் படிக்கிறது ஒரு குற்றமா? நீ என்ன இந்த பொண்ணோட வாழ்க்கையை இப்படி இருட்டுல தள்ள நினைக்கிற? நீயும் இவ்வளவு நாளா இருட்டுல தான் வாழ்ந்த, இவளையும் அப்படியே ஆக்க போற. இந்த பொண்ணு வெளிச்சத்தை தேடுறா, நீ இவ்வளவு படிப்பறிவு இல்லாத இருட்டுல தள்ளாத. நீங்க கொஞ்சம் கூட மாறல தேவ்தா. இப்பவும் விவாதம் பண்றதுல நீங்க தான் முத ஆளு. சரி, இந்த பேச்சை விடுங்க. நீங்க சொல்றது சரினா நான் சொல்றதும் சரி. உங்களுக்கு இதெல்லாம் பத்தி என்ன தெரியும்? தெரியாதது நல்லதுதான். தெரியாம இருக்கிறது நல்லது. எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னவோ உங்ககிட்ட அப்பப்ப பேசியிருந்தா ஒருவேளை என் எண்ணமும் உங்களை மாதிரி இருந்திருக்கும்.
அப்போ நானும் இந்த கடினமான முறைகளை ஏத்துக்காம இருந்திருப்பேன். இப்போ ரொம்ப காலதாமதம் ஆகிடுச்சு. என் கையில எதுவும் இல்லை. கையில எதுவும் இல்லைனா வீட்ல சில விதிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் தான் ஒழுக்கம். அதை மீறுற தைரியம் எனக்கு இல்லை. சரி, இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க நீ. உன்கிட்ட வாதாடி ஒன்று கஷ்டப்படுத்த விரும்பல. பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. ஒரு தடவை பார்த்துட்டு போலாம்னு. என்னைக்காவது கல்கத்தா வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. நான் வீட்டை விட்டு வெளியே போறது இல்லை. ஆனா நீ சொல்லும் போது கண்டிப்பா வருவேன். ஆனா எனக்கு உன் வீட்டு அட்ரஸ் தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். அது ஹரிஸ்தல்லா பக்கம் இருக்கு. உன் வீடு. கரெக்டா சொன்னீங்க. ஹரிஷ்தலா 3B. 3B. நீங்க கண்டிப்பா வாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. உட்காருங்க, டீ குடிங்க. முதல்ல உட்காருங்க. இப்ப வாங்க. கடைசியா என் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்தீங்க? அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுதான் நம்ம கடைசியா சந்திச்சது பார்வதி. உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், இனிமே பார்க்க மாட்டேன்னு. ஏன் அப்படி சொன்னீங்க? இது காரணம் இல்லாம ஏன் பார்க்க வரணும்? அப்புறம் தேவதா எப்பவும் படிப்புலயே இருப்பாரு. அந்த காலத்துல யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. ஏன் எல்லா விஷயத்திலயும் ஏன் குறுக்கிடுற? சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, நேரமாகிடுச்சு, கிளம்புறோம். உங்க மாமியாரை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். என்னை விட 2 இல்ல 3 வயசு சின்னவ தான். ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் தான் இருந்தது. அங்க ஒரு வாத்தியார் தான். அவர் எல்லா பசங்களுக்கும் ஒன்னா பாடம் எடுப்பாரு. அப்போதுல இருந்து இவரை எனக்கு தெரியும். நாங்க ஒன்னா படிச்சோம், ஒன்னா விளையாடுவோம், குளத்துல குளிப்போம், மரம் ஏறுவோம். அப்புறம் ஒரு நாள் இவ படிப்பை நிறுத்திட்டா. நானும் அப்பம் ஹைஸ்கூல்ல சேர்ந்துட்டேன். ஆனா நான் தினமும் இவ வீட்டுக்கு போவேன். இவளும் எங்க வீட்டுக்கு வருவா. எங்க அம்மாவுக்கு இவ ரொம்ப பிடிக்கும். வீட்டு வேலைகள் அம்மாவுக்கு உதவியா இருப்பா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இவளுக்கு கல்யாணம் முடிவாச்சு. எங்க ஊரை விட்டுட்டு இவ போயிட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் 1-2 தடவை தான் வந்தா. அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் ஓடிடுச்சு. நான் பார்த்த பார்வதி முன்னாடி இவ வேற மாதிரி. இப்போ இவ துர்கா தேவி. கண்டிப்பான மாமியார். குடும்பத்தை நிர்வகிக்கிற ஒரு குடும்பத்துல இவ. ஆனா என்ன சொன்னாலும் என் பார்வதி தான் ரொம்ப நல்லவ. தறி விடுங்க. காலம் மாறுது, காலத்தோட சேர்ந்து எல்லாம் மாறிடுது. ஆனா நான் இன்னும் மாறல. என் உடம்புக்கு வேணா வயசாகி இருக்கலாம். ஆனா மனசு இன்னும் குழந்தைதான். இப்பவும் குளத்துல நீந்தணும்னு தோணுது. இந்த வயசுலயும் விளையாடணும்னு தோணுது, மரம் ஏறணும்னு தோணுது. ஆனா ஒருத்தரும் கிடைக்கல. இந்த வயசுல யாரு உங்களுக்கு விளையாட வருவாங்க? சொன்னேன்ல, என் மனசு இன்னும் குழந்தைதான்னு. இன்னைக்கும் நான் ஒரு சின்ன பையன் மாதிரியும் என் கூட ஒரு சின்ன பொண்ணு விளையாட வர்ற மாதிரியும் தான் தோணுது. பார்வதி, ஆமா தேவதா, எதையாவது பேசிட்டே இருப்பாரு. சரி, இதெல்லாம் விடுங்க. அப்புறம் அண்ணி பத்தி கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நீங்க வரேன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வருவேன் அம்மா. ஒரு தடவை உங்க மகாராணியோட அரண்மனையை பார்க்க கண்டிப்பா வருவேன். மகாராணியோட அரண்மனைனா புரியல. வேற என்ன, இவதானே இப்போ உங்க வீட்டு ராணி. ராணி இருக்கிற வீட்டு அரண்மனைன்னு தானே சொல்லணும். சரி போங்க, பத்திரமா போங்க. சரி.
இவங்க யாரு? இவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா மகளே, நீ பிறக்கறதுக்கு முன்னாடியே நாங்க எல்லாம் இங்க தானே இருக்கோம். நீ வர்றதுக்கு முன்னாடியே உலகத்துல மனுஷங்க இருந்தாங்க. நாங்களும் குழந்தையா இருந்தோம், நண்பர்களா சின்ன வயசுல இருந்து. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு சந்திச்சிருக்கோம். அப்ப சிரிச்சு பேசிட்டு தான் இருப்போம். ஒருவேளை அப்பப்போ கண்ணுல கண்ணீரும் வரலாம். மகளே, உன் மாமனார் இருக்காரே, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவரை நல்லா பாத்துக்கோ, புண்ணியம் கிடைக்கும்.